Sir, please welcome the dress code. அனைவருக்கும் காலை வணக்கம். குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. குட் மார்னிங் சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து. குட் மார்னிங். வெரி குட். நம்ம பீச் வாக்கர் அசோசியேஷனுடைய நாங்கள்லாம் பொறுப்பெடுத்ததுக்கு பிறகு, இந்த ஆஃபீஸ் வேறு பொறுப்பெடுத்ததுக்கு பிறகு இது 3வது பொதுக்குழு கூட்டம். இந்த கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள அனைத்து உறுப்பினர்களையும், நிர்வாகிகளையும், செயற்குழு உறுப்பினர்களையும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று, நமக்காக இங்கே ப்ரோமெட் ஹாஸ்பிட்டல், விக்டோரியா டென்டல் கேர், அப்புறம் நம்ம மீரா முரளிதரனுடைய ஃபினான்ஸ் கன்சல்டன்ட் கம்பெனிஸ் 3 பேரும் கொடுத்த ஒரு ஆதரவில் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு நல்ல அட்மாஸ்பியரில், ஒரு நல்ல இடத்துல இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு ஒத்துக்கொண்ட எஃப்சி மெரினா மேனேஜ்மெண்ட் அவர்களுக்கும் முதல்ல நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, இன்றைய தினம் பொதுக்குழு நமது அஜெண்டா படி நடக்கும். நம்ம 7:05க்கு ஆரம்பிக்கிறதா போட்டோம். பட் இருந்தாலும் உறுப்பினர்களுடைய வருகை சிறிது தாமதம் ஏற்பட்டதால் எப்படியா இருந்தாலும் கொஞ்சம் டிலே. இது ஆஸ் யூஷுவல் நடக்கிறது தான், எல்லாருக்கும் தெரியும். இந்த கூட்டம் இனிமேல் வருங்காலத்திலையும் சரி, இப்பவும் சரி, இங்கே யாரும் நிர்வாகிகளோ அல்லது செயற்குழு உறுப்பினர்களோ யாருமே பர்மனெண்ட் யாரும் இல்லை. சேவை செய்வதற்காக வருபவர்கள் அதை மனதில் கொண்டு தன்னால் இயன்ற தன்னுடைய உழைப்பை கொடுத்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணிவிட்டு சந்தோஷமாக இன்னொருத்தர் வரும்போது அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி ஒரு ஆரோக்கியமான ஒரு சங்கமாக அமைய வேண்டும் என்பது தலைவர் என்ற முறையிலே நான் அதை மிகவும் விரும்புகிறேன். இப்போ இன்னைக்கு நடக்கவிருக்கக்கூடிய கூட்டத்தில் எனக்கு பிறகு செயலாளர் அவர்கள் செயலாளர் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. பொருளாளர் அவர்கள் பொருளாளர் கணக்கு வழக்குகளுடைய ஸ்டேட்மெண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. அக்கௌண்ட்ஸை நீங்கள் ஒரு முறை எல்லாரும் பாருங்கள். ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும்னா அமைதியான முறையில் ஒரு சக நண்பர்களோடு நம்ம பேசுவது போல் எந்த விதமான ஒரு சஞ்சலமோ அல்லது சலசலப்போ இல்லாமல் அமைதியாக கூட்டம் நடைபெற வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டும் ஒரு முறை உங்களிடம் கேட்டுக்கொண்டு, இப்பொழுது நாம் நடக்கவிருக்கக்கூடிய கூட்டத்தினுடைய பிஸ்னஸ் டைம், அதாவது நம்ம ப்ரொசீஜர் படி என்ன நம்ம பண்ணணுமோ அது முடிஞ்ச பிறகு நான் மீண்டும் பேசுகிறேன். அடுத்த அஜெண்டாக்கள்லாம் நம்ம முடிச்சிடுவோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து சப்மிஷன் ஆகிட்டு முடிஞ்ச உடனே மெம்பர்ஸ் சஜஷனை நம்ம பேசிட்டு, அதுக்கப்புறம் இனிமேல் புது நிர்வாகம் தேர்வு செய்யப்பட வேண்டும். உங்களுக்கு தெரியும், நாங்கள்லாம் இப்போது 2.5 ஆண்டு ஆகுது. ஏன்னா நார்மலாக செப்டம்பருக்குள்ளே நம்மளுடைய ஜெனரல் பாடி நடத்தியே ஆகணும். இதற்கு பிறகு யார் வந்தாலும் சரி அதை கடைபிடிக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். செப்டம்பர் மாத இறுதிக்குள் நிச்சயமாக ஜெனரல் பாடி நடக்கணும். அது எலெக்ஷன் ஜெனரல் பாடியாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி. ஒருவேளை நமக்குள்ள ஒரு நல்ல ஒரு கன்சென்சஸில் எல்லாம் நடந்துச்சுன்னா ஓகே. அப்படி நடக்கலை அப்படின்னா ஒரு மாத காலம் வச்சு எலெக்ஷன் ஆஃபீஸர் நியமனம் செய்து ஒரு முறையான ஒரு தேர்தலை பேலட் பேப்பர் மூலமாகவும் நம்ம நடத்தலாம். அசோசியேஷன் பைலா படி
உங்களுக்கு கை தூக்கி ஓட்டு எண்ணிக்கை நாம் செய்யலாம். அது இல்லை எல்லாரும் வந்து பேலட் தான் வேணும் அப்படின்னா அதுவும் நம்ம செய்யலாம். இதில் இங்கே யாருக்குமே எந்த விதமான ரிசர்வேஷன் இல்லை, ஆஸ் இட் இஸ். அதை மட்டும் நீங்கள் எல்லாரும் மைண்டில் வச்சுக்கணும். யாருக்கும் எதையும் செயல்படுத்துறதுல தயக்கம் இல்லை. அதே நேரத்தில் ஒரு சங்கத்திற்கு ஒரு நிர்வாகியாகவோ அல்லது தலைமை பொறுப்புக்கோ அல்லது செயற்குழுவோ வருபவர்களை நாம் இப்போ முதல்ல இருந்த காலகட்டங்கள் இவங்கெல்லாம் ஆரம்பிக்கும் போது முதல்ல ஆரம்பித்த ஜாம்பவான்கள்லாம் இங்கே இருக்காங்க. அதற்கு பிறகு அதை தொடர்ந்து பாதுகாத்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாம் நிறைய பேர் அதுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. எல்லாருடைய உழைப்பையும் எல்லாருடைய ஈடுபாடையும் நாம் இந்த இடத்துல பாராட்டுறோம். இதான அன்னைக்கு பண்ணி வச்சதுனால தான் அது நடந்தது. காலம் தொட்டு இப்போ தொடர்ந்து நம்ம இன்னைக்கு இங்கே ஒரு அமைதியாக இருந்து நம்ம பேசி நம்ம பண்ணுறோம். அதே நேரத்தில் நமக்குன்னு ஒரு லிமிடேஷன் இருக்குது. அசோசியேஷனுங்கிறது இட் இஸ் நாட் அ கவர்மெண்ட் ஆர் கார்பரேஷன். நம்ம அஃபீஷியலை நம்ம அணுகி அவங்க மூலமாக தான் சில விஷயங்கள்லாம் நம்ம செய்ய வேண்டிய ஒரு காலகட்டங்கள் எப்போவுமே அது அப்படி தான் இருக்குது. நிறைய பேர் நம்ம பார்க்கும்போது இது இந்த மாதிரி இருக்குது, இதை உடனே பண்ணுங்க அப்படின்னாங்கன்னா அது நம்ம பண்ண முடியாது. அதுக்குன்னு சில நேரங்களில் நம்மளே செலவு பண்ணி பண்ணாலும் அதுக்கு ஒரு பர்மிஷன் வாங்க வேண்டியிருக்கு. ஸோ நம்மளுடைய அளவுகோல் என்ன அப்படின்னு நாமளே நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை முதல்ல. அதே நேரத்தில் அதற்கு முயற்சிகளை தொடர்ந்து செய்யக்கூடிய ஈடுபாடு கொண்ட நிர்வாகிகளும் இருக்கணும். சில நேரங்களில் சில விஷயங்கள் நம்மளே அறியாமல் நடக்கிறது. அதற்கு நம்ம சில நேரங்களில் சரி அட்ஜஸ்ட் பண்ணியும் பண்ண வேண்டிய காலங்களும் வருது. அசோசியேஷன் என்பது அனைவருடைய மனப்போக்கையும் அறிந்து இந்த அசோசியேஷனுக்கு எது நலனோ அந்த நலனை நாம் செயல்படுத்தி காட்டுவதற்கு தான் நம்ம இதை வச்சுருக்கோம். இதில் இன்னைக்கும் நான் சொல்கிறது தான் அன்னைக்கும் நான் சொல்கிறது தான். போட்டி மனப்பான்மையோ அல்லது இது ஒரு அரசியல் கட்சியோ அல்லது வேற ஏதாவது ஒரு பிஸ்னஸ் இன்ஸ்டிடியூஷனோ இல்லை ஒரு கம்பெனியோ அல்ல. இது ஒரு சேவை செய்யக்கூடிய ஒரு இடம். இதுல எந்த விதமான பகைமை யாருக்கும் இல்லாத அளவுக்கு நட்போட